இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வீரமங்க வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வீழ்த்திய ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி டுவிட்டரில் தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வேலு நாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறையினருக்கு எழுச்சியூட்டும் என்றும், அடக்குமுறையை எதிர்த்து போராடிய அவரின் ஆளுமை வியப்பிற்குரியது எனவும் கூறியுள்ளார். மகளிர் சக்தியின் மகிமையை உணர்த்திய அவரை வணங்கி மகிழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையமான CMIE தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 7% இருந்த வேலைவாய்ப்பின்மை டிசம்பரில் 7.9% அதிகரித்துள்ளதாக CMIE கூறியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8.3% இருந்தது. கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று பரவல் காரணமாக சமூக விலகலால் பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதே வேலைவாய்ப்பின்மைக்கு காரணமாக கூறப்படுகிறது. நகர்ப்பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 8.2%இலிருந்து 9.3%ஆகவும், கிராமப்புறங்களில் 6.4%இலிருந்து 7.3% அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த காலாண்டில் சற்று உயர்ந்த வளர்ச்சி ஒமைக்ரானால் மீண்டும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நாளை தொடங்கப்பட உள்ள நிலையில் அதனை கண்காணிக்க 12 கூடுதல் பதிவாளர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 1008 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தகுதியானவர்களுக்கு சென்றடைவதை கண்காணிக்க 12 கூடுதல் பதிவாளர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பின் தரம் குறித்து கூடுதல் பதிவாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அரசின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் பணியாற்ற புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இத்துறையில் 13 உதவி இயக்குநர்கள் மற்றும் 86 குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் பணியிடங்களுக்கு 13 உதவி இயக்குநர்கள் மற்றும் 86 குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 உதவி இயக்குநர்கள் மற்றும் 7 குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு அதிகாரிகள் தயக்கமின்றி அபராதம் விதிக்க வேண்டும் என மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளின்படி விதி மீறி அதிகளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பிற மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ராதாகிருஷ்ணன், கொரோனா சிகிச்சை மையங்களை உருவாக்கி தேவையான படுக்கை வசதிகளை அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு காற்றலையின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும், 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாட்டை துரைமுருகன் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டம் பாசிசத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மீது பழிவாங்கும் நோக்குடன் போடப்பட்டுள்ள குண்டர் சட்டம் திமுக அரசின் அதிகார வெறியாட்டம் என கண்டனம் தெரிவித்துள்ளார். துரைமுருகனை உளவியலாக அச்சுறுத்தி முடக்க நினைக்கும் திமுக அரசின் கொடுங்கோன்மை போக்கு கண்டனத்திற்குரியது என்றும், தங்களுக்கு எதிராக கருத்துக்கள் எழவே கூடாது என்கிற திமுகவின் எதேச்சிகார மனப்பான்மையால் ஜனநாயக மாண்பும் கருத்துரிமையும் மிக பெரும் ஆபத்தை சந்தித்துள்ளதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவிற்கு இருந்த செலக்டிவ் அம்னீஷியா நோய் ஆளும் கட்சியானவுடன் போய்விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமரின் வருகைக்கு திமுகவின் எதிர்ப்பு மற்றும் ஆதரவு நிலை குறித்து விமர்சித்தார். தமிழக மக்கள் மேல் பிரதமருக்கு இருக்கும் அன்பு, பாசம், காதல் கடந்த 7 வருடங்களாக குறையாமல் இருந்து வருவதாகவும், ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு என மாற்றி மாற்றி பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாரத பிரதமர் மே 26, 2014 இருந்து அவர் மாறல. அவர் 7 வருஷமா அப்படியே தான் இருக்கார். தமிழ் மக்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு, பண்பு, பாசம், காதல் எதுவுமே அவர் குறையல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது வேறு மாதிரி இருந்தாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்டு விட்டது. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது செலக்டிவ் அம்னீஷியா, அது ஒரு நோயிங்கண்ணா. செலக்டிவ் அம்னீஷியானா அப்பப்போ மறந்துடுவாங்க. இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த செலக்டிவ் அம்னீஷியா நோய் போயிட்டு இப்போ உண்மையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் துவங்கி அனைத்து பணிகளும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வாக்குச்சாவடிகள், வாக்குப்பட்டி வைக்கப்படும் அறைகள், வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றும், வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகளை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஒவ்வொரு கட்டமும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவது தொடர்பான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இலங்கை கடற்படையால் கடந்த மாதம் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களில் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 12 பேருக்கான நீதிமன்ற காவலை வரும் 5ஆம் தேதி வரை நீட்டித்து மன்னார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம், மண்டபம், ஜெகதாப்பட்டினம் ஆகிய பகுதிகளிலிருந்து கடந்த மாதம் மீன்பிடிக்கச் சென்ற 68 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி தமிழகத்தில் மீனவர்கள் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை மேலும் நீட்டித்து மன்னார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 3000 லிட்டர் மதுபானத்தை தாலிபான் அரசின் உளவுத்துறை அதிகாரிகள் கால்வாயில் கொட்டினர். அந்நாட்டில் மதுபானம் தயாரிக்கவும் விற்கவும் ஏற்கனவே தடை உள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் தாலிபான்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின் அது தீவிரமாக அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி காபூலில் நடத்திய சோதனையில் 3000 லிட்டர் மதுபானம் சிக்கியதாகவும் அவற்றை கால்வாயில் கொட்டியதாகவும் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுபானத்தை பதுக்கி வைத்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் அந்தரத்தில் செல்லும் டிராம் காரில் சிக்கிக்கொண்ட 21 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். ஆல்புகர்கு அருகே உள்ள சாண்டியா மலைப்பகுதியில் இயக்கப்படும் இந்த டிராம் கார் பனிப்பொழிவு காரணமாக கேபிள் பாதிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் பழுதாகி நின்றது. அதனால் இரவு முழுவதும் 21 பேர் அதில் சிக்கி தவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் அவர்களை கயிறு மூலம் பத்திரமாக கீழே இறக்கி பின்பு மலையிலிருந்து ஹெலிகாப்டரில் அழைத்துச் சென்றனர். பாகிஸ்தான் அணியின் முன்னணி வீரர் முகமது ஹபீஸ் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2003ஆம் ஆண்டு ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கிய அவர் 55 டெஸ்ட், 218 ஒருநாள் மற்றும் 119 T20 போட்டிகளில் விளையாடி ஒட்டுமொத்தமாக 12,780 ரன்கள் குவித்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள ஹபீஸ் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.